இந்த வீடியோவில் வந்து விசுவலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம அப்பா புரோட்டா வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா அதை அவங்க வாங்கிட்டு வந்தோடனே அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி அதை மெதுவாக பிச்சு போட்டு அது மேலே அப்படியே குழம்பு ஊற்றி ஒரு பைட் எடுத்து வாயில் வைப்போம். அதை அப்படியே ஃபீல் பண்ணி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம். அதுதான் விசுவலைசேஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த டைமில் அப்படின்னு பண்ணுறது தான் விசுவலைசேஷன். இமேஜினேஷன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்டு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டு இல்லை ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்லுவான். டே மச்சான், நான் இங்கே போயிட்டு வந்தேன்டா, இப்படிலாம் இருந்துச்சுரா, இந்த மாதிரி காமெடி நடந்துச்சுரா, இந்த மாதிரி ஆச்சுரா அப்படின்னு சொல்லுவான். அது வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்ல நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருப்பீங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அவன் சொல்ல சொல்ல அப்படி நீங்கள் இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த இடத்துல இப்படி தான் ஆயிருக்குமோ அப்படின்னு. அது வந்து இமேஜினேஷன். அதாவது இந்த இமேஜினேஷனுக்குள்ளே தான் இந்த விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷனை நீங்கள் வந்து கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதே உங்கள் கைக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த விசுவலைசேஷனை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விசுவலைஸ் பண்ணதே உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? நான் முன்னாடியே சொன்னேன், அப்பா ரொட்டி வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி வைப்பீங்க. அந்த இமேஜினேஷன் உங்கள் விசுவலைசேஷன். அதாவது எக்ஸாக்டாக நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் விசுவலைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் உங்கள் ஆக்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் அதே தான் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதே மாதிரி பிச்சு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க. அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுதான் விசுவலைசேஷன். ஸோ இந்த விசுவலைசேஷனை நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையானதே உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் இந்த சாப்பிடுற விஷயத்தில் வந்து நான் விசுவலைசேஷன் நான் சொன்னேன். இதுவே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், இல்லைனா நான் இதை எய்ம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இது வந்து எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சில விஷயம் யோசித்து வைப்பீங்க. நானும் 2-3 வருஷமாக இதே நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இந்த விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. அது எல்லாமே விசுவலைசேஷன் மூலிமா அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம். அதாவது இந்த இமேஜினேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கதை சொல்லும் போது நீங்கள் அதை எக்ஸாக்டாக வந்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் இது இமேஜின் பண்ணிப்பீங்க. அதாவது ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்கள் இதை இமேஜின் பண்ணிப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை விசுவலைசேஷனில் எடுத்துகிட்டு வரும்போது இன்ச் பை இன்ச், பிட் பை பிட்டு நீங்கள் அதை விசுவலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே போவீங்க, எப்படி உக்காருவீங்க, எந்த பெஞ்சு, என்ன கலரு, என்ன ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி பிட் பை பிட்டாக நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு இதுதான் வேணும்னு இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கும். அதாவது நீங்கள் கேட்டதை வந்து இந்த விசுவலைசேஷன் மூலிமா யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்கும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அதை சேஸ் பண்ணணுன்னு ஒன்றும் கிடையாது, அதை நோக்கி போகணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணாலே அது ரிப்பீட்டடாக நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அது எக்ஸாக்டாக என்ன வேணும்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டாலே அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கொடுக்கும். இப்போ நான் வந்து BMW காரில் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிட்டீங்க. இப்போ நான் எப்படி இதை நான் விஷுவலைஸ் பண்ணுவேன்னா, எக்ஸாக்டாக எனக்கு என்ன கலர் வேணும், எக்ஸாக்டாக எனக்கு என்ன அமௌண்ட்டில் வேணும், எக்ஸாக்டாக அந்த மாடல் எனக்கு எப்படி இருக்கணும், நான் யார் கூட போகணும், நான் அந்த டைமில் நான் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நான் வந்து இமேஜினேஷனில் பண்ணலாம். அதாவது நான் BMW வாங்கணும் அப்படின்னு நான் மொட்டையாக நான் பண்ணலாம். ஆனால் அது வந்து உங்களை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் கொண்டு போகும். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனாக கொண்டு போய் அதை அப்படியே வெளியே தள்ளிடும். அப்படி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த இமேஜினேஷனை வந்து விஷுவலைசேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணும்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கணும். கேட்கணுன்னா என்ன பேசணுமா, தனியாக பேசணுமா அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணாலே நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசின மாதிரி. இப்போ அந்த ஃபீலிங் உங்களை எங்கே கொண்டு போகும்னா, இப்போ அந்த விசுவலைசேஷன் வந்து அந்த ஃபீலிங் கிட்ட கொண்டு போகும். அந்த ஃபீலிங் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட கன்வே பண்ணும் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து
சில பேர்த்துக்கு வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணதே அப்படியே கிடைக்கும். இப்போ இதே விஷுவலைசேஷனை வச்சு ஒரு சின்ன பையன் செஞ்சுரி போட்டான். சூரியவன்ஷி உங்களுக்கு தெரியும். அந்த பையன் எப்படி செஞ்சுரி போட்டான்னா, மேட்ச் டே அன்னைக்கு ஈவினிங் அவன் கண்ணை மூட்டி விஷுவலைஸ் பண்ணுவான். ஸோ அவன் எக்ஸாக்டாக என்ன அடிக்கணும், என்ன மாதிரி ஷாட்டுக்கு எப்படி அடிக்கணும், அந்த மாதிரி எக்ஸாக்டாக விஷுவலைஸ் பண்ணும்போது தான் அவனால் வந்து செஞ்சுரி போட முடியுது. அவனால் நல்ல பேட்டிங் கொடுக்க முடியுது அந்த டீமுக்கு. அவன் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் விஷுவலைசேஷனை. ஸோ அதை நோக்கி அவன் போக மாட்டான், நான் இன்னைக்கு வந்து செஞ்சுரி போடணும் அப்படின்னு அந்த நோக்கத்தோடு அவன் விளாட மாட்டான். அந்த விஷுவலைசேஷன் மூலிமா அவன் அதை அட்ராக்ட் பண்ணுவான். அவனுக்கு என்ன தேவை, செஞ்சுரி வேணும். அதுவே அந்த யூனிவர்ஸே அவனுக்கு அது கொடுக்கும் செஞ்சுரியை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து கிடச்சிருச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த ரொட்டி கதை, இல்லைனா நான் சொன்ன இந்த BMW, இல்லைனா அந்த செஞ்சுரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. விஷுவலைசேஷன் பண்ணி எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த அதாவது உங்களோட கோலை பேஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். இப்போ ஃபுட்டுக்கு எடுத்திங்கன்னா அந்த மொமெண்ட்டில் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ BMW கார்னால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒரு 2 months 3 months இல்லை 1 year அது வரைக்குமே அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் வந்து மேபி வேரி ஆகும். ஸோ அதுக்கடுத்து ஃபீல் குட். நீங்கள் அந்த ஹாப்பினஸ் ஸ்டேஜ் அதை தாண்டி நீங்கள் அந்த ஃபீல் குட் ஸ்டேஜுக்கு போவீங்க. அப்பாடா எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு வந்து திருப்பி அதையே சேஸ் பண்ணும். உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் கடைசியாக நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருந்தீங்க அதை சேஸ் பண்ணி போகும். அதை நீங்கள் சேஸ் பண்ணி போகும்போது இந்த விஷுவலைசேஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் இதை சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோலை சேஸ் பண்ணும்போது இந்த விஷுவலைசேஷன் காணாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணல, நீங்கள் மறுபடியும் அந்த திங்கை தான் நீங்கள் சேஸ் பண்ணுவீங்க. அதை சேஸ் பண்ணால் அது ஓடி தான் போகும், உங்களால் அதை அட்ராக்ட் பண்ண முடியாது. அடுத்து இதை எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம், அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு இது தான் வேணும் அப்படின்னு உங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படி பண்ணலான்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக கேளுங்க. விஷுவலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் தாட், அதாவது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் விஷுவலைசேஷனே அடங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்க்கணும்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பேஸ் பண்ணியும் இந்த தாட் வேலை செய்யும், ஓகேங்களா? இப்போ சில பேர் கேரக்டர் வைஸ் மோசமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட மைண்ட் செட் வந்து ஹையாக இருக்கும். அதாவது கேரக்டர் வைஸ் அவங்க ஒன்றுமே இல்லை, ஆனால் மைண்ட் செட் வைஸ் அவங்க குட்டு. அவங்க வந்து மேலே வரணும், எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க மென்டாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் கேரக்டர் வைஸ் வந்து நல்லா இருக்காது. அவங்களும் இந்த விஷுவலைசேஷன் மூலிமா அதை அச்சீவ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து கேரக்டர் முக்கியம்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் முக்கியம் இந்த விஷுவலைசேஷனுக்கு. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு பேஸ் பண்ணி இந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். டே ஃபுல்லாக உங்களுக்கு பல விதமான தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும் அந்த நாளில். அது வந்து கணக்கே எடுக்க முடியாது. நீங்கள் எப்படி நீங்கள் ரீல்ஸ் தள்ளுவீங்களோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான தாட்ஸ் போகும். ஓகே, இப்போ அந்த தாட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, ஒன்று உங்கள் பாஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும், ஒன்று இல்லைனா ஃப்யூச்சர் பேஸ் பண்ணியிருக்கும். ப்ரெசண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த தாட்டு எப்பயுமே கிடையாது. அந்த தாட்டுன்னு சொன்னாலே ஒன்று பாஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லைனா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த தாட்டு ப்ரெசண்ட்டை பேஸ் பண்ணி கிடையவே கிடையாது எங்கேயுமே. நீங்களே ஒன்று யோசிக்கணும்னா அது நீங்கள் ஒன்று ஃப்யூச்சர் பற்றி யோசிப்பீங்க, இல்லை பாஸ்ட்டை பற்றி யோசிப்பீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்ன யோசிப்பீங்கன்னா, கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம் சால்விங்க்கு இல்லை அந்த கிரிட்டிக்கல் டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த தாட் வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வேலை செய்யும். அதாவது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணி இந்த தாட் வேலை செய்யும். புரிஞ்சுதா? கான்ஷியஸ் மைண்ட், இப்போ கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அந்த எக்ஸாக்ட் டைமில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு டிசிஷன் க்ரியேட் பண்ணி அதை மேக் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கான்ஷியஸ் மைண்டு யூஸ் ஆகும். இப்போ அந்த தாட் வந்து பாஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு போகுது. இப்போ அந்த போன தாட் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியணும்.
அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களை விசுவலைசேஷனுக்கு கொண்டு போகும். புரிஞ்சுதா? இப்போ இதே தாட் வந்து நான் பாஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்குன்னா அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ என்னோடய ஃப்யூச்சருக்கு, என்னோடய எதிர்காலத்துக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் காட்டாது. இந்த பாஸ்ட் பேஸ் பண்ணி நான் என்னோடய யோசனையை நான் பாட்டு ஓவர் திங்கிங் பண்ணி அதை விசுவலைஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ எனக்கெல்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எனக்கு வந்து எக்ஸாக்டாக இதான் வேணும், எனக்கு எக்ஸாக்டாக வந்து ஐஏஎஸ் ஆகணும், அந்த அந்த ஷர்ட் பேண்ட் போட்டு அந்த சீட்டில் நான் போய் உட்காரணும் அப்படி நீங்கள் விசுவலைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து விசுவலைசேஷனுக்கு சொல்லும், நீ இதை தாண்டா விசுவலைஸ் பண்ணணும், இது தாண்டா உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, இது தாண்டா நீ எக்ஸாக்டாக பண்ணணும்னு அதுவே உங்ககிட்ட சொல்லும். ஸோ நீங்கள் அதை சேஸ் பண்ணி போக மாட்டீங்க, அதுவே உங்களுக்கு கொடுக்கும் எல்லாமே. இதுவே நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேஸ் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்ட் வந்து முடிஞ்சது தான், அது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான். நான் வந்து வேலை வாங்கணும், வீடு கட்டணும், இல்லைனா BMW வாங்கணும், நான் வந்து 6 பேக் வைக்கணும், அந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். அது எல்லாமே ஒரு தாட்டு தான். அந்த தாட்டை வந்து இமேஜின் பண்ணுவீங்க. நான் வண்டி வாங்கின மாதிரி இமேஜின் பண்ணுவீங்க, 6 பேக் வச்ச மாதிரி இமேஜின் பண்ணுவீங்க. ஆனால் அதை நீங்கள் எக்ஸாக்டாக பண்ண மாட்டீங்க. எக்ஸாக்டாக எனக்கு 30 நாளில் நான் வந்து 6 பேக் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். நான் வந்து க்ளீன் டயட் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். என் பிஸ்னஸ் இன்னும் என்லார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். இது எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனலாக நான் சொன்ன அந்த கோல்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எடுத்தோடனே நீங்கள் வந்து அந்த தாட்டை தூக்கி நீங்கள் ஃப்யூச்சரில் வச்சுட்டு அதை தூக்கி இமேஜினேஷனில் போட்டு அந்த இமேஜினேஷன் தூக்கி விஷுவலைசேஷனில் போட்டிங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து என்ன பண்ணுன்னா அந்த விஷுவலைசேஷனை உங்கள் மைண்ட் கூட டீப்பாக கனெக்ட் பண்ணுது. இப்போ இப்படி கனெக்ட் ஆகி அது என்ன பண்ணுன்னா நீங்கள் எப்போ என்ன கேட்டாலுமே அந்த எக்ஸாக்டாக அதே விஷயத்த நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க. பிசுறு தட்டாமல் நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. அந்த கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களுக்கு அந்த தாட் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் என்ன மைண்ட் யூஸ் பண்ணுவீங்க, கான்ஷியஸ் மைண்டு மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் கான்ஷியஸ் மைண்டை வச்சு அந்த தாட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள் மைண்டில். அப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் பாஸ்ட் ஆகிடும். இப்போ இன்றைக்கி நான் வந்து இந்த தாட்டை நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் என்ன யோசிப்பேன், நேற்று ஃபுல்லாக நம்ம இதாண்டா யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாஸ்ட்டு தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியுது. புரிஞ்சுதா? அந்த யோசனை தான் விசுவலைசேஷன். அந்த விசுவலைசேஷன் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா நீங்கள் அதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் அதை சொல்லிட்டீங்க, உனக்கு இது கிடைக்க போகுதுடா அப்படின்ட்டு. யூ ஆர் கெட்டிங் இன்டு க்ளோஸர் நீங்கள் அதுக்கிட்ட சொல்லிட்டீங்க. அதுவே வந்து அதுக்கிட்ட உங்களை கொண்டு போகும். இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து அவுட்டர் வேர்ல்டு. அதான் நான் சொல்லிட்டேனே, இது வந்து வெளியே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் கான்ஷியஸ் மைண்டு. உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது இன்னர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்லிவிடுவேன். இது நீங்கள் வந்து ரீகேப்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தாட்டு, அந்த தாட் எப்படி மேக் ஆகுதுன்னா கான்ஷியஸ் மைண்ட் மூலிமா மேக் ஆகுது. ஓகேங்களா? அந்த கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் அச்சீவ் பண்ணணும், அந்த தாட்டு தான் உங்களை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகுது. அதாவது நீங்கள் கான்ஷியஸாக யோசித்தது வந்து அந்த தாட்டை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகுது. இப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து இங்கே விஷுவலைஸ் பண்ணதை உங்கள்கிட்டயே கொடுக்குது. அப்படி கொடுத்து உங்களை ஃப்யூச்சரை நோக்கி தள்ளுது. ஸோ ஃபைனலாக வந்து ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட அது கொடுக்கும் உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக வேணும் அப்படின்ட்டு. இந்த எக்ஸாக்ட்ங்கிற டேர்மை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, விசுவலைசேஷன் அப்படி தான் வேலை செய்யுது. உங்களுக்கு பர்டிகுலராக தேவையான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த யூனிவர்ஸ் அத குடுக்கும். நீங்க அத சேஸ் பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க அத அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ வந்து ஒரு லாங் ப்ராசஸ். உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். அத நீங்க நம்புனாலே போதும். அந்த நம்பிக்கை தான் உங்கள வந்து அதுகிட்ட கொண்டு போகும். உங்களுக்கு என்ன தேவை? அப்படிங்கிறதே வந்து கொண்டு போகும். இந்த வீடியோல வந்து விசுவலைசேஷன் பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். உங்க தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே கனெக்டட்.